நன்மையால் இயேசுவைப் போன்று நமக்குள் இருக்கக்கூடிய தீமையை முற்றிலுமாக ஓட்டுவோம். கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 27ஆம் வாரத்திலே இன்றைய லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேயை ஓட்டக்கூடியவராக இருக்கின்றார். அவ்வாறு பேயை ஓட்டுகின்ற பொழுது ஆண்டவருக்கு கிடைத்த பரிசு பெயல்செபூலை கொண்டு பேயை ஓட்டுகிறார் என்று ஆண்டவரை பார்த்து எல்லாரும் கூறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தூய ஆவியினால் தந்தையினுடைய அந்த வார்த்தையினால் அவர் தீய ஆவியை ஓட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதை போலவே தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சிந்தனைகளை, தீய செயல்பாடுகளை ஆண்டவர் இயேசுவினுடைய தூய ஆவியினால் நம்மால் எளிதாக ஓட்ட முடியும். குறிப்பாக ரோமையர் 12ஆம் அதிகாரம் 21 இறை வார்த்தையிலே தீமைக்கு கட்டுப்படாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேய்களையும் நாம் ஓட்ட முடியும். என்னென்ன பேய்கள் நம்மிடையே இருக்கிறது, என்னென்ன தீய குணங்கள் நம்மிடையே இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக கோபத்தின் பேய். கோபம் ஒரு நொடியில் உறவுகளை உடைக்கும், குடும்பங்களை சிதைக்கும். எத்தனை முறை நாம் சொல்வோம், பிறகு மன்னிப்போம் என்று சொல்வோம். ஆனால் ஏற்கனவே நாம் கோபப்பட்டதால் அவர்களுடைய உள்ளமானது ஆழமாக காயம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே நம்முடைய கோபத்தை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வசனம் இவ்வாறு சுட்டி காட்டுகிறது. மனிதனுடைய கோபம் கடவுளுடைய நீதியை உண்டாக்காது. எனவே நாம் இந்த கோபம் என்கின்ற பேயை நம்முடைய தாழ்ச்சியினாலும் பொறுமையினாலும் மன்னிப்பினாலும் நாம் ஓட்ட முடியும். இரண்டாவதாக பேராசையின் பேய். பொருள், பதவி, பணம், புகழ் எதையும் தேடி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். பேராசை ஒரு தீப்பந்தம். அது எவ்வளவு கொடுக்கிறதோ அதைவிட அதிகம் எரிக்கிறது. இதை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வசனத்திலே பணத்தை நேசிப்பது எல்லா தீமைகளுக்கும் ஆதி மூல காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த பேராசை என்கிற பேயை நன்றி மனம், திருப்தி, தியாகம் ஆகியவற்றால் நாம் ஓட்ட முடியும். வெறுப்பு மற்றும் பிரிவினையின் பேய். மதம், இனம், மொழி, அரசியல், கருத்து இவை எல்லாம் இன்று மக்களை அதிகமாக ஆட்டி படைக்கக்கூடியதாக இருக்கிறது. இவற்றை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8 இறை வார்த்தையின் வழியாக நாம் அன்பில்லாதவர் கடவுளை அறிய முடியாது, கடவுளே அன்பாயிருக்கிறார். எனவே இந்த பேயை ஓட்ட அன்பு, மன்னிப்பு, ஒற்றுமையால் நாம் என்ன செய்ய முடியும்? வெறுப்பு மற்றும் பிரிவினையின் பேயை ஓட்ட முடியும். நான்காவதாக பயத்தின் பேய். பயம் நம்மை உள்ளிருந்து சிதைக்கிறது. நோய், தோல்வி, எதிர்காலம் பற்றிய அச்சம் இவை எல்லாமே நம்மை அதிகமாக பயமுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7 இறை வார்த்தையிலே பயம் அல்ல, ஆற்றல், அன்பு, தெளிந்த பக்தியுடனான ஆவியை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த பயத்தின் பேயை ஓட்ட நம்பிக்கையால், ஜெபத்தால், விசுவாசத்தால் பயத்தின் பேயை நாம் ஓட்ட முடியும். அதே போலவே அடிமைத்தனத்தின் பேய். இது புதிய காலத்தின் இன்றைய நவீன பேயாக அமைந்திருக்கிறது. மதுவுக்கு, புகைக்கு, காமத்துக்கு, மொபைல், இணையம், புகழ், லைக்குகள், ரீல்களுக்கு அடிமையான மனம். எதற்கும் அடிமையாவதை அனுமதிக்க மாட்டேன் என்று 1 கொரிந்தியர் 6:12 நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இந்த அடிமைத்தனத்தின் பேயை ஓட்ட சுய கட்டுப்பாடு, ஜெபம், கடவுளில் நிறைவை காணும் மனநிலை நமக்கு வேண்டும். அதே போலவே வெறுமையின் பேய். மக்கள் இன்று எல்லாவற்றையும் பெற்றிருந்தும் உள்ளே ஒரு வெறுமை. அது மன அழுத்தமாக, மனச்சோர்வாக, ஆன்மீக உறக்கமாக மாறுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15 இறை வார்த்தையிலே உங்கள் இதயங்களில் கடவுளுடைய சமாதானம் ஆட்சி செய்யட்டும். எனவே இந்த வெறுமையின் பேயை ஓட்ட கடவுளுடைய ஆவியால் நிரம்பி வாழ்வதே
நாம் வறுமையின் பேயை ஓட்ட ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று பேய் பிடித்த ஒவ்வொருவரையும் தந்தை இறைவன் மீது வைத்திருக்க நம்பிக்கை விசுவாசத்தின் வழியாக அவர் ஓட்டக்கூடியவராக இருந்தார். இன்று அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் வழியாக நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய குணங்களையும் பேய் குணங்களையும் நாம் நல்ல செயல்களால் நன்மையால் ஓட்ட முடியும். நமக்குள்ளே தீய எண்ணங்கள் இருந்தாலும் அதே வேளையிலே கடவுள் நமக்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, உறவுகளிலே பேராசை, போட்டி, இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய அன்பு, மன்னிப்பு, இரக்கம், விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல பண்புகளால் நம்முடைய குடும்ப உறவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பேய் குணங்களை முற்றிலுமாக மாற்றுவோம். அவ்வாறு மாற்றுகின்ற பொழுது நாமும் ஆண்டவர் இயேசுவை போல எல்லா தீமைகளையும் வெற்றி கொள்வதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு தருவார். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.